எங்க இந்த குட்டி பொண்ணு சொந்தக்காரங்களோட வீட்டுல இருக்கா. அப்ப அவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கா. ஆனா இவ்வளவு ஒரு வார்த்தை யாரும் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க சொந்த பையனுக்கு மட்டும் லெக் பீஸா வாங்கி போடுறாங்க. அவனை ஒழுங்கு காட்டிட்டே சாப்பிடுறான். இந்த பொண்ணு வெறுமனே வெள்ளை சோறு சாப்பிட்டு இருக்கா. சைடிஷ்க்கு ஏதோ இப்ப பீன்ஸ் தான் எடுக்கிறா. அதை தட்டி விட்டுட்டு இவ சாப்பிட்டு இருக்க பவுலையும் உடச்சு போட்டுட்டு வெளியே போன்னு சொல்லி திட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட அப்பா கூட தான் இவ வளர்ந்துருப்பா. இவரோட ஒய்ஃபும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. நிறைய கடன் ஆயிட்டதால கடனை திருப்பி அடைக்கணும்ன்றதால பாட்டி கிட்ட இவளை கொடுத்து பாத்துக்க சொல்லிட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. பாட்டியும் ரொம்ப நாளாவே பாத்துப்பாங்க. இப்ப இவன் பாட்டி கூட தான் வளர்ந்துட்டு இருக்கா. ஒரே ஒரு நாள் தான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், தொந்தரவு எதுவும் கொடுக்காம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஒழுங்கா இருன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு போறாங்க. ஆனா இந்த பொண்ணை பார்த்தாலே அவங்க ஃபேமிலியில இருக்க யாருக்குமே இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்ல. வந்த உடனே மிரட்டி மிரட்டி இந்த பொண்ணு வேலை வாங்குறாங்க. துணி துவைக்கிறதுல இருந்து சாமான் கழுவுற வரைக்கும் எல்லாமே இவ தான் பண்றா. அவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்து போனதுக்கு அப்புறம் மிச்ச மீதி தான் இவ சாப்பிடுவா. இப்ப கூட அவன் ஒழுங்கு காமிச்சிட்டு சாப்பிட்டாலும் ஒரு லெக் பீஸ் அதுல ஏதோ கொஞ்சம் கறி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கா பாருங்க. டக்குன்னு அந்த பையன் உள்ள ஓடி வந்து இவ கையில வச்சிருக்க அந்த சிக்கன் பீஸை பார்த்ததும் நான் சாப்பிடலான்னு வச்சது இவ சாப்பிட்டாமான்னு சொல்லிட்டு அழுகுறான் பாருங்க. இந்த அம்மா செம டென்ஷன் ஆயிட்டு உனக்கு எல்லாம் அறிவே இல்ல, நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இந்த பொண்ணு கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி திட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆயா திரும்பி வந்து எங்க என் பேத்தின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வெளிதான் விளையாடிந்தா அப்புறம் எங்க போனாலும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தெனவட்டா பேசுறாங்க. இப்ப ஆயாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட உதவி கேட்டு போய் தேட சொல்றாங்க. அப்படி இப்படி தேடி எப்படி அந்த பொண்ணு இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வராங்க. பார்த்தா அம்மாவோட கல்லறையாண்ட பசியோட படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப பாட்டியை பார்த்ததும் கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறா. எங்க போகவும் இப்ப வழி இல்லாததால பாட்டி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம மறைச்சிடுறா. இங்க இந்த பொண்ணோட அப்பா வெளியூர்ல வேலைக்கு வந்து ஒரு பெரிய லெவல் போஸ்டிங் வந்து பெரிய பணக்காரராவும் மாறிடுறாரு. பொண்ணு மேல இருக்க பாசம் குறையாம அவரும் டெய்லி போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்து தான் இருக்காரு. இப்ப அந்த சொந்தக்கார வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சேர் அரேஞ்ச் பண்றதுல இருந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கறதுல இருந்து எல்லாமே இவ தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ வயசுல இருக்க வானுங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு செடியை நாசம் பண்ணிட்டு இருக்குங்க. ஆனா இவ வயசுல இருக்க வானுங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு செடியை அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா அந்த செடி வந்துட்டு இவங்க அப்பா இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது இதை கொடுத்து வளர்க்க சொல்லிருப்பாரு. இந்த செடி கொஞ்சம் பொறுமையா தான் வளரும், இது எப்போ உன் ஹைட்டுக்கு வளருதோ அப்ப நான் உன்னை திரும்பி வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ அந்த செடியை அடிச்சு கிளையெல்லாம் உடைச்சு புடிங்கி கடசறத பார்த்ததும் எங்க அப்பா என்ன வளர்க்க சொல்லி கொடுத்த செடி இது எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்டி பிடிச்சி அழுகுறா. இப்ப இந்த அம்மா வந்துட்டு என் பசங்களை விளையாட விட மாட்டேற, ஆஃப்டர் ஆல் ஒரு செடி தானே, அது நாசமா போனா என்ன நல்லா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி கட்டை எடுத்து இந்த பொண்ணு அடிக்க வராங்க. அப்போ ஹெலிகாப்டர் வர சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா அவர் சொன்ன மாதிரி திரும்ப வந்து இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமே நீங்க கஷ்டப்பட வேணாம், நான் உன்னை கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவே கூட்டிட்டு போயிடுறாரு.